நடராஜஷ்டகம் ஸ்லோகம் 8. சூலதரம் திரிசூலத்தை கையில் கொண்டவர். பவஜாலஹரம் இந்த பூமி என்ற அந்த இதில் போய் நம்ம ஒரு வலையில் மாட்டிக்கிறோம். இந்த பிறப்பு இங்கே பிறந்து இதில் வலையில் மாட்டிக்கிறோம். அந்த வலையிலேருந்து போக்கடிக்கக்கூடியவர், நம்ம இந்த வலையிலேருந்து விடுவிக்கக்கூடியவர். நிட்டில அக்னிதரம், இந்த அக்னியை கையில் கொண்டவர். ஜட்டிலம் ஜடாமுடியை கொண்டவர். தவளம் வெண்மையான நிறத்தவர். நீலகல உஜ்வல மங்கள சத், நீலகல நீளமான கழுத்தை நீலகண்டன். உஜ்வல அதனால் அப்படியே ஜாஜ்வல்யமாக விளங்கக்கூடிய மங்களங்கள் அனைத்தையும் அளிக்கக்கூடிய கிரிராஜ சுதா, மலையரசனின் மகளான பார்வதி தேவியின் மிருது பாணிதலம், அவளின் மென்மையான கைகளை தன் கைகளில் ஏந்தியவர். சைலகுல அதிப, மலை ஹிமவான் அவன், அந்த மலைகளிலெல்லாம் அரசனான அவனுடைய மௌலி, அவனுடைய கிரீடம் தரையில் பட அவருடைய பாதங்கள் அவனால் வணங்கப்படக்கூடியவர். சலஹீனம், அந்த இல்லாதவர், அவரை உபைமினா உபாசிக்கிறேன். கபாலதரம், கையில் கபாலத்தை ஏந்தியவர். கால விஷாசமன அந்தம், விஷாசமனாந்தம், அந்த ஆலகால விஷத்தை அதை இது நியூட்ரலைஸ் பண்ணிட்டார் இவர் தன்னை ஏற்றுன்றது மூலமாக. அந்தம் இலானுத்தம், இது அங்கே சிவன் பார்வதி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் மட்டும்தான் இருப்பார், பார்வதி அவளோட கூடிய தோழிகளாக இருப்பாள் எல்லாருமே. அப்போ அவள் 2 பேர் தனிமையில் இருக்கும்போது அந்த இடத்துல கால் வைக்கிறவா எல்லாருமே பெண்ணாக மாறிடுவா அப்படிங்கிற ஒரு சாபம் இருந்தது. அது தெரியாமல் புதன் நினைக்கிறேன், புதன் அங்கே போயிடுவான். அவன் பெண்ணாக மாறிடுறானா இல்லை வேறு யாரோ ஒரு ராஜாவோ தெரில, அந்த கதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ அவன் பேர் இலா. அவனுக்கு பிறக்கக்கூடிய மகன் அவனை ஊர்வசி விரும்புவா, புரூரவாஸ் அப்படிங்கிற அந்த பேர். ஸோ அதனால் இலாவுக்கு பிறந்தவன் அப்படிங்கிறதுனால புரூரவஸ்க்கு ஐலஹான்னு பேர். ஸோ அவனுக்கும் அவனும் ஊர்வசியும் அது ஒரு தனி கதை. அதனால் அந்த இலாவினால் வணங்கப்படுபவர். அத்புத லாஸ்யகரம், அற்புதமான அந்த லாஸ்யம் அதை செய்யக்கூடியவர் என்றால் ஆக்சுவலி சிவன் ஆடுவது தாண்டம், அம்பாள் ஆடுவது லாஸ்யம்னா அந்த லாஸ்யத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தெரியல. கிரிஷம், அவர் மலைகளின் அரசனாய் இருக்கக்கூடியவர், கிரிராஜனாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகம்.